அந்த மாவட்ட செயலாளர் கோச்சிக்கு போறாரியா, வந்துகிட்டே இருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொல்லு. இதோ பண்றேன் சார். அப்பா, நான் சொன்ன சைட்டு. வணக்கம் சார். வாயா விஸ்வம், என்ன திடீர்னு? சார், ஒரு முக்கியமான விஷயம், அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லு. ஆதிய போலீஸ் என்கொயரிக்காக ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க. என்னது? என்னைய சொல்ற? ஆதியாவா? ஆதி என்கொயரி கூப்பிட்டாங்களா? ஆமா மேடம், ஆதிய ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறாங்களா மேடம். தூ, இத வெக்கலாம என்கிட்ட வந்து சொல்றியா? ஏயா, உங்க டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் புத்தி கட்டு போச்சா? யார ஸ்டேஷன் கூட்டு போறது ஒரு தராதரல? சாரி சார், பிரச்சனை என்னன்னா பிரபு வீட்டுக்கு போய் ஆதி சார் மிரட்டின விஷயம் ஆனந்தி காதுக்கு போயிருச்சு. பத்திரிக்கைக்காரியாச்சே விஷயத்தை சீரியஸ் ஆக்கிட்டா. ஆனந்தி என்ன பெரிய இவளா? இத பண்ற அளவுக்கு அவ என்ன அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா? பத்திரிக்கைக்காரியாச்சே மேடம், ஆனந்தியோட பிரஷர்னால தான் ஆதிய என்கொயரிக்காக ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க. வேற வழி தெரியல சார். என்னைய எழுவுது? அந்த பத்திரிகார கழுதிக்கு வேற வேலையே இல்லையா? என்ன டென்ஷன் பண்றதே வேலையா வச்சிருக்கா? சார், நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஹலோ, யார் அட்வொகேட்டா? நான் மினிஸ்டர் பேசுறேன். ஒரு சின்ன பிரச்சனை. நம்ம மாப்பிள்ள ஆதி இருக்கார்ல, அவர் ஏதோ விசாரணைன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கானுங்க வேலையத்த பசங்க. நீ என்ன பண்ற? சேம்பர்ல இருக்க நம்ம வக்கீலுங்க அத்தனை பேரையும் ரெடியா இருக்க சொல்லு. நான் ஃபோன் பண்ணதும் உடனே வர சொல்லு. சரிம்மா, நான் வரேம்மா. அப்பா, நானும் உங்க கூட வரேன்ப்பா. நீ எல்லாம் அங்க வரக்கூடாதுமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். இரு. என்னம்மா இதெல்லாம்? அப்பா, எதுக்கு கண்டவங்களோட பேசிட்டு இருக்கீங்க? அதான் மினிஸ்டர் அங்கிள் ஏசியோட வராங்கல்ல, வரட்டும். பார்த்துக்கலாம். யார் அது ஸ்டேஷன்ல? குட் மார்னிங் சார். சார் உட்காருங்க சார். யாருக்கு அவன உபசரிப்பு? என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ? சார், ஜஸ்ட் ஒரு என்கொயரி சார். என்னையா பெரிய என்கொயரி? நான் எத்தனை கேஸா பாத்திருக்கேன். விசாரிக்கிறதுனா அக்கம் பக்கத்துல விசாரிக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு ₹1,00,000 சம்பாதிக்கிற ஒரு பிசினஸ் மேன ஸ்டேஷன்ல கொண்டு வந்து உட்கார வச்சு அவர் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா நீ? என்ன சார் இது? என்ன பேசுறீங்க நீங்க? யாரா இருந்தா என்ன? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதானே? இத பாருமா, நீ பத்திரிகையில இருக்கேங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்குலாம் பேசிட்டு இருக்க முடியாது. உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ முதல்ல வெளியில போ. சார், ஏசி சார், முதல்ல அவங்கள வெளியில அனுப்புங்க. என்னால எல்லாம் வெளியில போக முடியாது சார். இத பாருமா, மத்த பத்திரிகைக்காரங்க எல்லாம் வெளியில இருக்காங்க. நீ மட்டும் எதுக்கு உள்ள வந்திருக்க? உறவுக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இங்க இருக்காங்க. நீ எதுக்கு இங்க இருக்க? நீங்க எந்த அடிப்படையில இங்க வந்திருக்கீங்க? இங்க இருக்கிற யார் உங்களுக்கு உறவு? என்ன சொன்ன? யார பார்த்து என்ன பேசுற? நான் மக்கள் பிரதிநிதி. நான் ஒரு அமைச்சர். இந்த ஆதி என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வெளியே போ சொல்லியா? மேடம், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க மேடம். சார், நான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால தான் இங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பொண்ணை இவங்க மிரட்டி இருக்காங்க. உங்ககிட்ட தான் நான் எல்லாத்தையும் முன்னாடியே சொன்னேன்ல. ஏமா, இரு. நீ யாருமா? நீ எதுக்கு பேசுற? அந்த பொண்ணுக்கு வாய் இருக்குல்ல, அது பேசட்டும். நீ பேசாம இரு. இங்க பாருமா, நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு கிளம்பி வந்துட்டல்ல, நீயே பேசிடு. இங்க பாருமா, அந்த அம்மா பேசட்டும், நீ முதல்ல கிளம்பு. கிளம்புன்னு சொல்றல. சார், இதுக்காக நீங்க மெனக்கட்டு இவ்வளவு தூரம் வரணுமா? அதுவும் ஏசி சாரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே சார். ஃபோன் பண்ணா சரின்னு தலையாட்டிட்டு அந்த அப்பாவியை தூக்கி உள்ள போட்டுருவ. அதான் நேர்ல வந்தேன். சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். போயா. எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் இந்த ஆதி. இவரை கூட்டு வந்து இங்க குறை வச்சிருக்கீங்க. இந்த லேடியையும் பிரபுவையும் ஒரு மிரட்டிருக்கா சார். அதனாலதான் கூட்டிட்டு வந்து விசாரிக்க வேண்டியதா போச்சு. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க சார். நீ தான் என் சப்ப மேட்டரை பெருசாக்கிட்ட. சார், என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நானும் பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. எதையும் என் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது சார். எனக்கு அந்த பவர் இல்ல சார். யோ, வளவளன்னு ஏன் பேசிட்டு இருக்க? உன் பிரச்சனை என்ன? சார், ஆதி அவங்க வீட்டுக்கு போய் மிரட்டியிருக்காரு. அந்த அம்மாவும் ஒரு போலீஸ்காரரோட மனைவி. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? அட, அந்த மாதிரி ஏன் போய் சொல்லிருக்க கூடாது? அந்த மாதிரி நீ ஏன் யோசிக்க மாட்டேங்கிற? அப்புறம் என்ன நீ ஒரு போலீஸ்? சார், அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு. அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு யார் தெரியுமா? அபியோட தங்கச்சியா? அந்த அபிக்கும் இந்த ஆதிக்கும் தொழில போட்டி இருக்கு.
அதனால அந்த அபி தூண்டி விட்டு தான் இந்த பொண்ணு இந்த குதி குதிக்குது. நாம எதனாவது பேசணும்னு வையி, நான் பொம்பளை ரிப்போர்ட்ரு என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சீன் போட்டுருவா. அதுக்காக தான் அடக்கி வாசிக்க வேண்டியிருக்கு. இத பாரியா, எல்லாம் சூழ்ச்சியா. ஆதியோட இமேஜை காலி பண்றதுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கயா. இது கூட உனக்கு புரியலையா? அப்ப இந்த மேட்டர்ல தனித்தனியா விசாரிக்கிறேன் சார். யோ, நீ என்ன தனித்தனியா விசாரிக்கிறது? நீ இப்ப இந்த ஆதியை விட போறியா இல்லையா? இவரை வெளியில அனுப்பிட்டு நீ யார வேணா எப்படி வேணா விசாரிச்சுக்கோ. ஒரு குடிமகனோட, அதுவும் ஒரு விஐபியோட உரிமைய பறிக்கிற எதையும் நான் அனுமதிக்க முடியாதியா. முதல்ல இவர் அனுப்பியா. யோ முடியா அவரை. ஓகே சார், நீங்க கூட்டிட்டு போங்க. வெரி குட். இப்பதான் ஒழுங்கா நடந்திருக்க. இனிமேலாவது இடம் பார்த்து நடந்துக்கோ. ஆதி வாங்க. என்ன நடந்துன்னு சொல்ல முடியுமா சார்? சார் Adi, calm down, my boy. அடடா சார், நீங்க எதுக்கு சார் இங்க வரீங்க? நீங்களாம் இங்க வரக்கூடாது சார். நீங்களாம் பெரிய மனுஷங்க. நான் எதுக்கு இருக்கிறேன்? நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நீங்க போங்க. இல்ல, ஆதி ரொம்ப அப்செட்டா இருக்கான். நான் கூல் பண்ணி கூட்டிட்டு வரேன். ஆதி வாங்க. வாங்க பாரதி போலாம். வாங்க. வாமா, வா சொல்றேன் வா. அப்பா என்னாச்சுப்பா? ஒன்னும் பிரச்சனை கிடையாது, வா. அது சரி, அண்ணன் எங்கப்பா? வா சொல்றேன் வா. வருவான். என்னப்பா ஆச்சு? வருவான்டா, வா. சம்பந்தியம்மா, சொல்லு. என்ன சம்பந்தியாச்சு? மாமா என்ன மாமா ஆச்சு? அவர் ஏன் இன்னும் வரல? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. ஒரு சின்ன என்கொயரி, அதுக்காக தான் கூட்டிட்டு போனாங்க. வந்துருவான். இப்ப ரொம்ப அக்கறையா கேக்குறியா? நல்ல ராசிடி உனக்கு. எந்த நேரத்துல குழந்தைய பெத்தியோ, அது எந்த நேரத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியோ. உன் புள்ள வந்த நேரம் என் புள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டான். காஞ்சனா, என்ன பேசுற நீ? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இது நம்ம குடும்ப வாரிசுமா? நீங்க சும்மா இருங்க. வாரிசா? பெரிய வாரிசு. இது பிசாசுங்க. அத்தை ப்ளீஸ். பாவம், இது சின்ன குழந்தை. இதுக்கு என்ன தெரியும்? இது போய் இவ்வளவு திட்டுறீங்க? ப்ளீஸ் ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய உங்க வாயால குழந்தை இப்படி எல்லாம் திட்டாதீங்க அத்தை. உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்ததுன்னா என்ன திட்டுங்க. ஓஹோ, உன் புள்ளைய திட்டினவனே உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதுல்ல? என் புள்ளைய போலீஸ் புடிச்சிட்டு போனாங்களே, என் மனசு எப்படி பொங்கி இருக்கும்? என் மனசு எப்படி துடிச்சிருக்கும்? நான் அப்படிதாண்டி பேசுவேன். ஐயோ, என் பையன் இந்த நிலைமைக்கு வர காரணம் நீயும் உன் புள்ளையும் தான். என்ன சொல்றீங்க சம்பந்தி? உஷா குழந்தை என்ன பண்ணாங்க? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? அவ எந்த பாவமும் அறியாதவமா? எந்த பாவமும் அறியாதவளா? யார் இவளா? உங்களுக்கு தெரியாது. இவ ஃப்ரெண்டு, அவளோட தங்கச்சி ஆனந்தி, இன்னும் எத்தனையோ பேரு என் பிள்ளைக்கு எதிரா இருக்காங்க. அந்த அபி தூது விட்டு அந்த ஆனந்தி பிரச்சனை பண்றா. அதனாலதான் நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரோம். இவ மட்டும் எங்க குடும்பத்துல வராம இருந்திருந்தா எங்க குடும்பம் நிம்மதியா இருந்திருக்கும். என்ன சம்பந்தி பெரிய பெரிய வார்த்தையில பேசுறீங்க? என்னைக்கு என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாலோ அன்னையில இருந்து உங்க குடும்பத்துக்கு அவ விசுவாசமா தான் நடந்துட்டு இருக்கா. அவளை போய் இப்படி எல்லாம் பேசுறீங்களே? இவ விசுவாசம் எப்படின்னு அன்னைக்கு அணு விஷயத்திலே தெரிஞ்சு போச்சு. புதுசா நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என் வயிறு பத்தி எரியுதுடா. சம்பந்தி, நடந்தது எதுவும் உங்களுக்கு தெரியாது. நீங்க அது தெரியாம உஷாவை... வாயை மூடுங்க. எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு அட்வைஸ் பண்ண நீங்க யாரு? பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல, அதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சு. கிளம்பி போயிட்டே இருங்க. அம்மா, போதும். நீங்க வேற இன்னும் எரிச்சல கிளப்ப வேண்டாம். தயவு செஞ்சு போயிடுங்க. இருக்கிற பிரச்சனையே போதும். காஞ்சனா,
சம்பந்தி நீங்க மனசுல எதையும் போட்டு எப்படி எப்படி சம்பந்தி உங்களால இப்படி பேச முடியுது? பாவம் உஷா, இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? இது பாருங்க சம்பந்தி, அவ ஏதோ ஆவேசத்துக்கு தான் அப்படி பேசிட்டு போறா. நீங்க இதெல்லாம் நினைச்சு குழப்பிக்க வேண்டாம். அப்படி எல்லாம் இல்லைங்க. உங்க மனநிலைமை எனக்கு நல்லா புரியுது. இந்த நேரத்துல எதையும் முடிவெடுக்க முடியாது. எல்லாமே போக போக சரியாயிடும். நடந்த எதையும் நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். அன்னைக்கு நாங்களா இருக்கோம். சம்பந்தி எதுக்கும் கவலைப்படாதீங்க. உஷாவும் என் பொண்ணுதான். நாங்க கிளம்புறோம் உஷா. உஷா, நீ உன் உடம்ப நல்லா பாத்துக்க. நாங்க இங்க இருந்தா நல்லா இருக்காது. குழந்தைய நல்லபடியா பாத்துக்க. நாங்க கிளம்புறோம். அம்மா உஷா, நீ எதையும் மனசுல வச்சு குழப்பிக்காதம்மா. உனக்கு நான், அர்ஜுன் எல்லாரும் இருக்கோமா. நீ இந்த வீட்டுல கண்கலங்க கூடாது. ஆதிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மினிஸ்டர் தலையிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. சம்பந்தி, இனிமே உஷாக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். ஆதி வந்தா நான் பேசுறேன். நீங்க தைரியமா கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வரோம்மா. குழந்தைய நல்லபடியா பாத்துக்க. வா வர அர்ஜுன். நாங்க வரோம்மா. மா, அபிமா, கொஞ்சம் இங்க வாங்களேன். மறந்துடாதீங்க கிருஷ்ணன் சார். என்ன மேஸ்திரி? அம்மா, வந்த செங்கல்லாம் ரொம்ப மோசமா இருக்குமா. என்ன சொல்றீங்க? இத பாருங்க. ஓ மை காட், என்ன இப்படி இருக்கு? ஆமாமா, 2 நாளைக்கு முன்னாடி வந்த லோடு தான் அப்படி இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வந்த லோடு அப்படிதாம்மா இருக்கு. என்ன கிருஷ்ணன் சார் இது? தெரியலையம்மா, எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா, நானே நேர்ல வந்து இதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. என்னங்க இவ்வளவு மோசமாவா இருக்கும்? ஆமாங்க, சில கல்லு வேகவே இல்லை. இன்னைக்கு வந்த ரோட்ல பாதி கல்லு கருப்படிச்சிருக்கு. ரொம்ப மோசமான மண்ணில பண்ணிருக்காங்க போல. ஏன் மேஸ்திரி, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க? என்ன பிரச்சனை? வழக்கமா சப்ளை பண்றவர் தாமா பண்ணிருக்காரு. எப்போ தரமான குவாலிட்டி தான் அனுப்புவாரு. இப்பதான் முதல் தடவை இப்படி ஒரு குவாலிட்டி அனுப்பிச்சிருக்காரு. என்ன காரணம்? வழக்கமா சரியா அனுப்புற சப்ளையர் இப்ப மட்டும் எதுக்காக இப்படி பண்ணணும்? அவருக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுங்க. நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேம்மா. இப்ப வந்துருவாரு. இதெல்லாம் ரொம்ப தப்பு மேஸ்திரி. அவரை நீங்க வான் பண்ணிருக்கணும். அம்மாவே வந்துட்டாங்க. அவங்களே நேர்ல பேசிப்பாங்க. நான் பாத்துக்கிறேன், வரட்டும் அவரு. நான் கேக்குறேன், இப்படியா மோசமான செங்கல் அனுப்புறது? என்ன அநியாயம் இது? அறிவில்ல. வணக்கம் மேடம். வாங்க சார். மேஸ்திரி, அந்த செங்கல் எடுத்துட்டு வாங்க. பாருங்க, நீங்க அனுப்பி இருக்கிற செங்கலோட லட்சணத்தை. இந்த மாதிரி தான் ஸ்டாக் அனுப்புறதா? ஏன் இப்படி பண்றீங்க? உங்ககிட்ட நான் இதுவரைக்கும் வாங்கின பொருளுக்கு எப்பவாவது விலை பேசியிருக்கேனா? எனக்கு குவாலிட்டி தான் சார் முக்கியம். எந்த காரணத்துக்காகவும் நான் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. சொன்னீங்க மேடம், ஏதோ இந்த முறை நடந்து போச்சு. என்ன சார் பேசுறீங்க? எனக்கு செங்கல் மட்டும் இல்ல, மணல், ஜல்லி, மரசாமா எல்லாமே நீங்க தான் சார் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எப்படி தானே இருக்கும்? இந்த மாதிரி பொருள் எல்லாம் வச்சு கட்டடம் கட்டி நாளைக்கு அது உட்கார்ந்துருச்சுன்னா யார் பதில் சொல்றது? யாரோட தலை உருளும்? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல மேடம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது இல்லையா? யாருக்கு தெரியும்? உங்க திருட்டுத்தனம் இப்பதானே தெரிய வருது.
இதுக்கு முன்னாடி நீங்க நல்ல பொருள் தான் கொடுத்தீங்கன்னு எப்படி நம்புறது? இப்ப வேற மாதிரில நடந்துக்கிட்டீங்க. இது பாருங்க சார், தொழில நான் தெய்வமா மதிக்கிறவ. ஒரு பைசா லாபம் வேண்டாம். பண்ற தொழில்ல பேர் நிலைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு சப்ளை பண்ணும்போது தானே உங்க ஃப்ராட் தனத்தை காட்டணும். ஃப்ராடு அது இதெல்லாம் பேசாதீங்க மேடம். பின்ன நீங்க எனக்கு பண்ணிருக்கிற துரோகத்துக்கு வேற என்ன வார்த்தையை யூஸ் பண்றது? ஃப்ராடு தனம் தான் பண்ணிருக்கீங்க. நீங்க எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இத்தனை நாள் என்கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இப்படி முதுகுல குத்திட்டீங்களே. போது நிறுத்துங்க மேடம். நான் ஒண்ணும் உங்களுக்கு துரோகம் பண்ணல. உங்க கூட இருக்கிறவங்க தான் துரோகம் பண்றாங்க. கூட இருக்கிறவங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, உங்க கூட தொல்காப்பியன்னு இருக்காருல்ல, அவர் தான் மட்டமான ஐட்டத்தை அனுப்ப சொன்னாரு. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு கமிஷனை கரெக்டா வெட்டுன்னு சொன்னாரு. அட பாவிங்களா. தொல்காப்பியனா? ஆமாமா, லட்சக்கணக்கில் கொடுத்துருக்கமா. நீங்க என்னமோ பெருசா பேச வந்துட்டீங்க. நீங்க முதல்ல அவர்கிட்ட என்னன்னு கேளுங்க, அப்புறமா நம்ம டீலிங்கை பத்தி பேசுவோம்.